Yeah. ஐயா பாரு எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? என்னண்டா மற்றாள் வந்துட்டு வந்து கொண்டிருக்கணும், வந்து சந்திச்சு கொண்டும் போயினோம். போன முறை கூட்டமும் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கே இல்ல. ஓகே, பரவாயில்ல. என்னண்டா நான் வளமையா ஒரே விஷயங்களை வந்து திருப்ப பிரேகரிக்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகள் நிறைய இருக்குது. அதுல சிலர் உடன்படாததும் உடன்பட்டதுமா கிளறுபடியா கிடந்ததால எல்லா திட்டங்களும் கிடப்பில கிடக்குது. அப்ப நாங்கள் இனி காலங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். என்னண்டா மக்கள் நம்பி இருக்கணும். என்ன தொடர்ந்து வந்து சில நிலப்பாடுகளை வந்து நாங்கள் எட்டாத அந்த வரைக்கும் அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அல்லது ஏனையவர்களா இருந்தாலும் நாங்கள் கட்சிக்குள்ள இருந்து நீக்கிறது என்கிற தீர்மானத்தை வந்து நாங்கள் அதை ஒரு வெளிப்படையாகவே அதை ஒரு தன்னிச்சையான முடிவாக அல்லாமல் கட்சி செய்கிற ஒரு முடிவாகவே நாங்கள் அதை கொண்டு போவதுதான் வரட்டும். அவர்கள் வந்தோன்னா கதைப்பாங்க. வரட்பா இருங்கோ நாங்க காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அந்த விஷயமா தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா ஐயா எப்படி வாங்க வாங்க இப்ப உங்களையும் அவை தலைவர் இன்னும் தொடர்ந்து சுவங்களை அனுபவிக்கிறாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையை காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் எங்கடையாக்கள்லானே சொல்லிக்கொண்டு என்னண்டா இப்ப நாங்கள் இதுல பேருகளை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அவர் இருக்கிற இருக்கட்டும், கட்சிக்குள்ள இருந்து நீக்கக்கூடிய ஆக்களை கொண்டு போவோமே சொல்லுங்க பாப்போம். ஆரம்பத்துல வந்து இப்ப நாங்கள் இவர் தேசிய பட்டியல போனவர் அவர் சரி. இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள வந்து நாங்கள் ஏற்கனவே மத்திய குழுவிலும் அதை பத்தி பேசி இருக்கிறோம். ஆகவே வந்து அந்த நிலப்பாடு தொடர்பில ஒரு சரியான முடிவை நாங்கள் எட்டாத வரைக்கும் அவர் தொடர்ந்து அங்கம் வகிக்கிற மாதிரி நிலப்பாடு இருக்கும். அவரை வந்து நாங்கள் நீக்குவோம். நிக்கிறது எவ்வளவு தூரம் நல்லதுன்றது எனக்கு தெரியல. என்னண்டா ஐயா, இப்ப நான் வந்து கட்சி ஒரு ஒழுக்க கோப்போட சரியான முறையில நடக்க வேணும் என்ற ஒரு விடயம் இருக்குது. அப்ப நாங்கள் வந்து அவர் ஜனாதிபதி தேர்தல் கேட்கிற போது அந்த நேரத்திலே நாங்கள் சில பிரேரணைகளை முன் வச்ச அதுல வந்து முக்கியமான விடயம் கட்சிக்கு உள்ளே நின்று பயணிக்கிற அந்த நிலப்பாடு தேவை. இவர் வந்து சுயேட்சை குழுக்கள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என்று சொல்லி அவைண்ட நிலப்பாடுகள்ல என்னன்னு சொன்னா அந்த நிலைமை ஜனாதிபதி தேர்தல்ல அவர் போட்டியிட்டிருந்தாலும் மக்களினுடைய ஒரு ஆணை வந்து அவருக்கு இருந்திருக்குது. தமிழ் மக்களுடைய ஆணைகளும் அடுத்தது புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவுகளும் வந்து நிறையவே இருந்திருக்குது. அதன்படி பார்க்க போய்க்கில இதை பற்றி நாங்கள் ஆலோசிக்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல அது செய்வா கட்சிக்குள்ளேயே 1000 விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்களோட நாங்கள் பெரிய அளவுல ஒத்து போக வேணும் அல்லது ஒத்து போக விடலாம் என்ற 2-3 வகை நிலப்பாடுகள் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சியுடைய அந்த பாரம்பரியம் பாதிக்கப்படாம நாங்கள் கொண்டு போக வேணும். இவர் ஜனாதிபதி தேர்தலை கேட்கறதுக்கு வந்து நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கல. உங்களை பெரிய நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு ஆதரவு கொடுத்தோன்னு நாங்கள் அதையும் குழப்புகிறதான செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்த ஒரு காரணம். இன்னொன்னு வந்து கட்சியினுடைய கொள்கைகளை மீறுற என்ற இன்னொரு விஷயத்துல அவரை நாங்கள் பகிரங்கமா நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதனால பகிரங்கமா கடிதம் மூலம் கொடுப்பாங்க. இப்ப அவர் அதை பற்றிய பதிவு செய்யப்பட்ட பேர்ல வந்து அவர் முறாள்ன்றீங்களோ? அவற்ற பேரும் பதிவிஞ்சிருக்குது. அதுக்கு மேலதிகமா வந்து அவர் நாங்கள் நீக்கி ஒழுக்காற்று நடவடிக்கை கொடுக்கறது. அவர் என்ன மாதிரி செய்வோம்? மற்றது இவர் என்ன சீமெந்து ஃபேக்டரிக்காரன் என்ன செய்வோம்? அவரை வந்து நாங்கள் அவரை இப்ப வயது போன நேரத்துல
தொடர்ந்தும் அவர் கட்சியில் இருக்கிற இளம் தலைமைகள் வேணும் என்ற ஒரு கோரிக்கைக்கு மத்தியில அவரை நாங்கள் தலைவர் பதவியில நீக்குவோம். இப்போதைக்கு வந்து தலைவர் என்ற பதவியை இப்ப நான் உங்களுக்கு தரலாம். கொண்டு வரைக்கும் இன்னும் இதுக்குள்ள புயல் அடிக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. இப்போதைக்கு உங்களை நான் வந்து ஒரு உப தலைவரா போடுறேன். தலைவரா போடுங்க. அது என்னண்டா ஐயா, இப்ப நீங்களும் வந்து கட்சிக்கு வந்தது நேற்று, நானும் வந்தது நேற்று. ஆரம்ப உறுப்பினர்கள் இருக்கிறோம். அவர் வந்து தலைவரை வந்து இப்ப அவர் எங்கண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒன்றுதான் இருக்கு. எனக்கு அதுல பெரிய அளவுல உடன்பாடு இல்ல. இப்ப ஏதோ வார் பிரச்சனைகளையும் பற்றி போட்டு வாங்கன்னு வாங்குறாங்க. அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்காக மீண்டு பெறணுமே. இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன் என்னண்டா, இந்த சபாநாயகர் பதவி விலகினது போலவே இந்த வார் போமிட் கொடுக்கப்பட்டவர்கள் விவரங்கள் வெளியிட்டா அவர்களும் தாமாகவே பதவி விலக வேண்டும். அது ஒரு நாகரிகமான செயல் என்று நான் கருதுறேன். அதைத்தான் இவர்களும் சொல்லி இருக்கணும். ஆதாரபூர்வமா நிரூபிச்சா நாங்களும் வழியில அரசியலை விட்டு வழியில போறோம்னு சொல்லி துணிவா சொல்லி அப்படியான கருத்துக்களும் இருக்குது. உண்மை நீங்க சொல்றது சரி. போறோங்க அது இருக்கா, நான் வாங்க வாங்க வாங்க. அப்ப அந்த பிரச்சனைகள் அவர் போறாரு, அவரை கூப்பிடுங்க. இல்ல போடா வெளிநடப்பு செய்தேன். அவர் என்னன்னா நான் இப்ப சில விடயங்களை வந்து நாங்கள் ஒரு கட்சி ரீதியாக எடுக்கிற தீர்மானங்களின் போது அவருடைய வெளிநடப்பு அவங்க தனிப்பட்ட பிரச்சனையாக தான் எடுக்கலாம். இப்ப நான் இப்போதைக்கு உங்களை உபதலைவராக நியமிச்சிருக்கிறேன். ஏனைய உறுப்பினர்களுக்கு சம்மதம் தானே? அவருக்கு சம்மதம். தலைவர் சொல்றாரு தெரியல. தலைவர் வந்து அவர் கிளிநொச்சி பிரச்சனைகளை பார்த்தோன்று இருக்கட்டும். அவரன் தலைவர்ன்றது வந்து ஒரு சரியான ஏற்பாடுகளோடயோ அல்லது சரியான ஒத்துழைப்புகளோடயோ அதை ஏற்றுக்கொள்ள படே இல்லை. என்ன கேட்டா நான் இல்லையான்னு சொல்லுவேன். கட்சியை பொறுத்தவரையில அவர் ஒரு தலைவரா இருக்கின்ற போது நாங்கள் அவருக்கு மாறாக ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறது சரியொன்றுதான். நான் இல்ல அவர் வந்து கட்சிக்கு வராம இருக்கிறது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அப்ப அவருக்கு வந்து மத்திய குழு கூட்டம் கூட இல்லை, நாங்கள் எல்லாருக்குமாக தான் அழைப்ப விடுறோம். அப்ப அதுலயே ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் இதுல அவர்கிட்ட சில விவரங்கள் இருக்குது. இப்ப அவர் சங்குக்கு நின்றவரை வந்து ஐயா இப்ப வரும் நாளைக்கு வரும் அவருக்கு பிறகு ஓம் தம்பி பாப்பன் தம்பி செய்வன் தம்பி என்ற ஒன்று இருந்தவர். அவரை நாங்கள் விடுவோம். அவரையும் போட்டுட்டு மற்றது இங்க கிழக்கு மாநிலத்தில் அவரை ஊடக பேச்சாளராக போடுவோம். இதுக்கு மேலதிகமா நீங்கள் என்ன பதவியில நான் வந்து உறுப்புரிமையிலே இருப்பேன். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பட்சத்துல இப்ப இதுல அது என்னண்டா எனக்கு அதுக்கான தேவைப்பாடுகள் நிறைய இருக்குது. இப்ப பல சந்திப்புகளை கொண்டு வர்றதுக்கோ அல்லது கதைக்கக்கூடிய சில விடயங்களை வந்து கட்சி சார்ந்து பேசக்கூடிய சில விடயங்களை செய்ய வேணும். அப்ப இப்படியே இருந்து கொண்டிருந்தா இப்ப கிழக்கு மாநிலத்திலே அவர் சொல்லி கொண்டிருக்கிற கட்சி என்னிட தாங்கோ நான் மக்கள் ஆதரவோட நான் கொண்டு வரணுன்றதை அவர் அடிக்கடி சொல்லுறார். அப்ப அவர் அங்க வந்து தெற்கில ஒரு பகுதியில தன்னுடைய முகத்தை காட்டுறார், இந்தியால வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல ஒரு மாதிரி இருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா நீங்கள் உபதலைவர்ன்றது ஏகமானதான தீர்மானம். அடுத்த மத்திய குழு கூட்டத்திலே நாங்கள் அதை பற்றிய அறிவிச்சு விடுவோம். எல்லாரையும் கூப்பிட்டு வடிவா அறிவிச்சு விடுவோங்க. முடிஞ்ச அளவுல வந்து தலைவரையும் கூப்பிடுன்னு சொன்னா கூப்பிடுவோம். தலைவரை இதுக்குள்ள கொண்டு வர்றதில்ல என்னன்னு சொன்னா நாங்கள் மக்கள் சைட்டையும் பார்க்க சில விதமான பிரச்சனைகள் வந்து அதுக்குள்ள இருக்குது. அப்ப ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் வந்து மத்திய குழு கூடுகிற பொழுது அங்கு நடக்கிற பல விடயங்கள் உங்கள் சார்ந்ததாகவும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பானதான் இருக்கிறார். அப்ப இவர் வந்து காய்ச்சல் அவர் கண்டு வெளிநடப்பு செய்து போட்டு அவர் அங்கால ஊடகங்களையும் சந்திச்சு கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார். அப்ப எப்படியாக அதையும் தான் அவதானித்தேன். எப்படியாக இருந்தாலும் கட்சி எடுக்கிற ஏகமனதான முடிவுக்கு வந்து அனைவரும் ஒத்துழைக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் கட்சி உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதுதான் இப்ப உள்ள நிலப்பாடு. அதை இதை நாங்கள் ஊடகத்துக்கு சொல்லிவிடுவோம். சரி, நீங்களே அதை காய்ச்சி விடுங்க. மற்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள விடயங்களை நீங்கள் பாருங்க. சரி, ஓகே. நேரம் இல்லை, நீங்க போட்டு வாங்க.